அஸ்ஸலாமு அலைக்கும். இது ரொம்பவே எதார்த்தமான ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலைல எந்திரிக்கும் போதே எல்லாருமே ஃபஜ்ருக்கே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு அப்படியே ஃபஜ்ர் தொழுக ஆரம்பிச்சாச்சு. அது என்னமோ ஃபஜ்ர் தொழுதுட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நாளே ரொம்ப நல்லா போகுங்கிற மாதிரி மைண்டில் நமக்கே ஃபிக்ஸ் ஆகிடுது. காலைல கிச்சனுக்கு வரும்போது இப்படி தான் இருந்துச்சு. தம்பியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி கொத்து சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். அவன் அது வேணும்னு கேட்டிருந்தான். நைட் செஞ்ச சப்பாத்தி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதனால் அதையே வச்சு செஞ்சிடலாம். அது கட் பண்ணும்போது நூடுல்ஸ் மாதிரி இருக்குமா, குழந்தைகள் தான் நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பிடிக்குதில்ல. அதனால் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் நான் சாப் பண்ணி சேர்ப்பேன். பட் என்கிட்ட இப்போ காய்கறி எதுவும் பெருசாக இல்லாதனால கேரட், பீன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரிலாம் லன்ச் கொடுத்து விடும்போது ஃபுல்லாகவே பாக்ஸ் காலி ஆகிட்டு வந்துடும். இதே பயறு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா அப்படியே திரும்ப வரும். இதோட ஃபுல் டீட்டெயில்டு ரெசிபி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பாப்பா இப்படி தான் சேட்டு பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏதாவது துணியை அள்ளி போடுறது அந்த மாதிரி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி ஒரு ப்ளைன் பிரியாணியும் எக் கிரேவி, சாம்பார் இதுதான் செஞ்சுருந்தோம். ஏன்னா காலைல ஹஸ்பண்ட் சீக்கிரமாகவே வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க நான்வெஜ் வாங்கி கொடுக்க அவங்களுக்கும் டைம் இல்லை. அதனால் சரி இருக்கிறத வச்சு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிரியாணி நான் வீட்டு அரிசியில் தான் செஞ்சேன். பிரியாணி அரிசி கூட போடல. வீட்டில் இப்போ வாங்கின அரிசி நல்லா நைஸாக இருந்துச்சு. மேஜிக் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த அரிசியிலேயே சமைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எல்லா ஸ்பைசஸுமே சேர்த்துட்டு அது கூட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம், அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் மெயினாக என்ன அப்படின்னா இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். அது வதங்குச்சு அப்படின்னாலே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். அது நீங்கள் எதில் செஞ்சாலும் சரி, நார்மலான அரிசியில் செஞ்சாலும் சரி, பிரியாணி அரிசியில் செஞ்சாலும் அந்த நல்லா வதங்கி அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லா வந்துச்சுனாலே சூப்பராக இருக்கும். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாலே இது நல்லா வதங்கிரும். இது பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாமே மசிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேருங்க. ஏன்னா நம்ம முதவே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி ரொம்ப வதங்காது. சில நேரத்தில் அடி பிடிக்கவும் செய்யும். இப்போ நான் நான்ஸ்டிக்கில் செய்கிறேன், அடி பிடிக்கலை. இதே ஈய பாத்திரம் இந்த மாதிரிலாம் செஞ்சால் அடி பிடிக்கும். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா, அப்புறம் இந்த சஃபா மசாலான்னு ஒன்று பரங்கிப்பேட்டையிலேருந்து எங்கள் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு. எதுக்கு போட்டாலுமே பிரியாணிக்கு, கிரேவிக்கெலாம் போட்டால் அது கறி மசாலா பவுடர்னு சொன்னாங்க. அதை போட்டு தான் இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு செஞ்சுருந்தேன். நான் இந்த படியில் தான் 3/4 சுண்டு எடுத்து எங்களுக்கு ஊற வச்சுருந்தேன். இது எனக்கு அளவுலாம் கரெக்டாக தெரில. இந்த படியை வச்சு இந்த கோட்டை வச்சு தான் அளவு பார்த்துக்குவேன். ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போதே நான் ஊற வச்சுட்டேன். அப்புறம் அந்த மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேகணும், பச்சை வாடை போகணும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் தயிர், லெமன் 2ம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன். அப்போ அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேர்த்தோன்னா அந்த மசாலாவோட பச்சை வாடை இருக்காது. டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டாச்சு. அது கொதிச்சு வரும்போதே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் அந்த அரிசியோக்கு நமக்கு கரெக்டான டேஸ்ட் உப்போட அளவு வரும். அப்புறம் சைட் பை சைட் சாம்பாருமே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த பிரியாணி ஒரு 15 நிமிஷம் கழித்து வற்றி வந்துருச்சு. சரி தம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லை அடியில் வச்சுட்டு இந்த சட்டியை வச்சுட்டு மூடியை திருப்பி வச்சுட்டு அது மேலே நல்லா வெயிட்டான வடை சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சா போதும். சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைன் பிரியாணி ரெடி ஆயிரும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். சில நேரம் நான்வெஜ் எடுக்காத போது, பிரியாணி அரிசிலாம் இல்லாத போது இந்த மாதிரி ஆக்கி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா ஒரு காரசாரமான எக் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு எக் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிட்டு வெங்காயம் நிறையா போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்க்குறாந்தா இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதை மூடி வச்சுட்டு அப்புறம் இந்த சாம்பாருக்கு நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, இஞ்சி பூண்டு அது கூடவே கொஞ்சம் மிளகா பொடி எல்லாம் போட்டு தாளித்து விட்டுருந்தேன். ஏன்னா
நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ஒரு தால்ச்சா ஃப்ளேவர் வருங்கிறனால எனக்கு தால்ச்சா வைக்கல, பட் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் அப்படி செஞ்சுருந்தேன். சைட் பை சைடு ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி நான் வேக வேகமாக செஞ்சிட்ருந்தேன். இதுக்கு வந்து சிக்கன் பொடி, மஞ்சள் ஜீரக பொடி, மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து இதையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரியிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட அவிச்சு வச்சுருந்த முட்டையுமே எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு லன்ச். கொஞ்சம் வெங்காயமும் மாங்காயும் போட்டு வெங்காய பச்சடி, இந்த ப்ளைன் பிரியாணி, மாங்காய். எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் மாங்காய் இஷ்டம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஃப்ரைடேக்கு என்ன அவுட்ஃபிட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கேரளா அவுட்ஃபிட்டில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா சாரியும் அது கூட ஜிமிக்கி வளையல் எல்லாம் எடுத்து போட்டு பேர் பண்ணியிருந்தேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் பாங்கு சொல்லிட்டாங்க. லொஹர் தொழுது முடிச்சுட்டு நிறைய ரசூலுல்லாஹ் இன்றைக்கி செலவாத் சொல்லியாச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நிறைய செலவாத் சொல்லணும். அப்புறம் தம்பியை ஸ்கூலை விட்டு கூப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கூப்பிட கிளம்பியாச்சு. போயிட்டுருக்கும்போது சஹதியாருக்கு நீ வர வேணான்னு சொன்னேன். அதனால என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப கோவம். ரம்மி அப்படி பயங்கரமாக கோவமாயிட்டாங்க. அப்புறம் அண்ணனும் தங்கச்சியும் 2 பேரும் அண்ணன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தங்கச்சி வந்து அவனை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பி போனாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அவன் பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தான். வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் எல்லாமே வாங்க வேண்டி இருந்துச்சு. அதனால அப்படியே கடைக்கும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இவங்கள கூப்பிட்டுக்கிட்டே கடைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஊர். யாருக்காவது என்ன ஊருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. வீட்டுக்கு வந்தால் மாடு இப்படி தான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பாவம் அதுக்கும் பயங்கர பசி. இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக மாடு தான் இருக்கும். வந்துட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை ரிஃப்ரெஷ் பண்ணி பால்லாம் கொடுத்து விளாட அனுப்பிச்சிட்டு நான் அந்த ஓப்பன் ஷெல்ஃபை தான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இது ஓப்பனாக இருக்கனாலேயே அடிக்கடி கலைஞ்சிரும். பாப்பாவும் இப்போ பார்த்தாலும் அள்ளி போட்டே இருக்கனால அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இடம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆர்கனைசர் பேக் வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் வந்து அந்த ஜிப் எல்லாமே டக்கு டக்குன்னு போயிடுது. அப்புறம் அந்த பெட்டி வந்து கடையில் எதுக்காவது ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இல்லை கடையிலே கேட்டாலும் இருக்கும். அந்த மாதிரி பெட்டியில் வந்து ஃபுல்லாக யூனிஃபார்ம் எல்லாமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவேன். இதை முடிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 5:15 போல் சரி இதையும் முடிச்சாச்சு, அப்படியே பெட்டையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் விரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணியே ஒரு 1 வீக் போல் ஆகுது. சரி எல்லாத்தையுமே நல்லா மாற்றி விட்டுறலான்ட்டு ஃபஸ்ட் அந்த க்ரீன் கலர் காட்டுறல அந்த பச்சை கலர் இருக்கிறது வந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்கல்ல புடவை. இது 2 புடவையை நான் ஒன்றா தச்சு வச்சுருக்கேன். அதை தச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பெட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு உர மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போடுற பெட்ஷீட் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நகலாது. எல்லா கார்னர்லேயுமே நல்லா முடிச்சு போட்டுவிட்டு இதை ஃபுல்லாக போட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதை இழுத்து விட்டுட்டு நீங்கள் அடுத்து இந்த மாதிரி பெட்ஷீட் போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பெட்ஷீட்டும் நகலாது, நல்லாவும் நிற்கும். மேலே போடுற பெட்ஷீட் அவ்வளோ சீக்கிரம் கலராது. எப்போயுமே பெட்ஷீட் போடும்போது 4 மூலையிலையுமே ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நீங்கள் சொருவி விட்டீங்க அப்படின்னா ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரியே இருக்கும். ஃபிட்டட் பெட்ஷீட்டில் தான் சுற்றிலும் வந்து உங்களுக்கு கார்னர் எல்லாமே இலாஸ்டிக் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா சுருட்டி நாட் போட்டுட்டு எல்லா சைடுமே போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பெட்ஷீட் வந்து நகலவே நகலாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெட்ஷீட்டை ஃபுல்லாக விரித்து விட்டுட்டு அது மேலேயே நான் அந்த பாய் வந்து எப்போயுமே போட்டுருவேன். ஏன்னா பிள்ளைங்க 2மே சின்ன பிள்ளைங்களாக இருக்கனால எதுனாலும் பெட்டில் வந்து சாப்பிட்றது, கொட்டுறது இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க. பாய் இருக்கும்போது நம்ம டக்குன்னு பாய் மட்டும் எடுத்து உதறி விட்டுறலாம். அதனால தான் நான் பாய் போட்டுறேன். அப்புறம் தலகாணி உரை எல்லாமே போட்டுட்டு அதையுமே நல்லா எல்லாத்தையுமே உதறி விட்டு ஃபுல்லாக போட்டு க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நினைக்கலாம் எல்லா வீடியோலையுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கீங்களேன்னு. நம்ம தான் சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் நீங்கள் எவ்வளோ தான் வந்து சுத்தப்படுத்தினாலும் அது டக்கு டக்குன்னு கலைஞ்சிரும். நம்ம அப்படியே போட்டு வச்சாலும் நமக்கு அடுத்த வேலை ஓடுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இதே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரூம் க்ளீனாக இருந்தால் நமக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்புறம் சைட் பை சைட் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு பாலை நல்லா சீனி போட்டு சுண்டை காய்ச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஒரு பாக்ஸில் ஊற்றிட்டு அது மேலேயே அந்த ப்ரெட் இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுட்டு அது மேலேயுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், இது வந்து கோவா மாதிரி இருக்கும் அந்த பால் பார்க்குறதுக்கு. அதை நல்லா போட்டுட்டு அது மேலே பூஸ்ட் இருந்துச்சு, கொஞ்சம் பூஸ்ட்டு இல்லை டார்க் சாக்லேட் பவுடர் எது இருந்தாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பூஸ்ட் இருந்துச்சு. அது போட்டுட்டு பாதாம் வந்து சீச்சு வச்சது கொஞ்சோன்னு இருந்துச்சு, அதையும் போட்டு அது மேலே ஜீனி போட்டுட்டு நல்லா பார்க்கவே நல்லா டெம்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு ஃப்ரீசரில் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வச்சுருந்தாலே சூப்பராக இருக்கும். எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே என் பிள்ளைங்க எடுத்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அப்புறமா மஹரிப் நேரமும் வந்துருச்சு. வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு பத்தி பற்ற வச்சோன்னே இப்படி இருட்டாயிருச்சு. ஏன்னா மழை நேரங்கிறனால டக்கு டக்குன்னு இப்போ வந்து இருட்டிடுது. வெயிலில் வந்து எவ்வளோ லேட்டானாலும் கொஞ்சம் லேட்டாக தான் இருளும். இப்போ வந்து சீக்கிரமாகவே இருண்டுறது. அப்புறம் வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து தொழுகலாம் ஓதலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குரானை ஓதிட்டு
கொஞ்ச நேரம் அமல்ஹலின் சிறப்பு இருந்துச்சு. அமல்ஹலின் சிறப்பு முன்னாடி படித்தது, இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் படிக்கிறேன். அதில் வந்து சிலது ஆதாரப்பூர்வமாக இருந்தாலும் சிலது ஆதாரம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் படிக்கும்போது ரிலாக்ஸிங்காக இருக்குது அப்படிங்கிறனாலேயே கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு அமல்ஹலின் சிறப்பை படிச்சுட்டு அப்புறம் நைட்டு டின்னர் செய்ய போயாச்சு. நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன், அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.